அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 11. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல எடுத்தோனே தமிழகம் சார்ந்த ஒரு செய்தி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கம் இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் அல்லது தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய மதத்தை தழுவினால், அவர்கள் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியராக கருதப்பட்டு, அவர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் சாதிச் சான்றிதழை அளிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிசி, எம்பிசி இல்ல மத்த சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினைச் சேர்ந்தவர்கள் இவங்கள்ல யாராவது இஸ்லாமிய மதத்த இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள பிசி முஸ்லீமா கன்வெர்ட் கருதி அவங்களுக்கும் 3.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம் சார்புல. சரிங்களா? முதல் செய்தியா நம்ம அத பார்க்கணும். அடுத்தது திருக்குறள் பார்த்தோம்னா, "அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்" அப்படிங்கிறார் திருவள்ளுவர். "அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும். அஞ்சத்தக்கதைக் கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும்" அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ, பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படாம இருப்பது அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுவது தான் அறிவுடையவரின் செயல் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 428 அதிகாரம் அறிவு உடைமை. அடுத்தது லோக்பால் தலைவராக நமக்கு சமீபத்தில பார்த்திருந்தோம். ஏ.எம். கான்வில்கர் அப்படிங்கிறவங்கள லோக்பால் அமைப்போட தலைவரா நியமனம் பண்ணியிருக்காங்க குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி. ஸோ, அதை சார்ந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே பார்த்துருந்தோம். லோக்பால் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? அதில யாரெல்லாம் இருப்பாங்க? அந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்த்துருந்தோம். இந்த இடத்துல ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். லோக்பால் அமைப்பின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.எம். கான்வில்கர் பதவியேற்றார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு முன்னாடி யார் தலைவரா இருந்தாங்க அப்படின்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பினாக்கி சந்திர கோஸ் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி நீதிபதியா இருந்திருப்பாங்க. லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டத்தின் அடிப்படையில இந்த ஒரு விஷயம் கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அளவுல அதாவது பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தோட ஊழியர்கள் இவங்கள்ல யாராவது ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு விசாரணைய லோக்பால் அமைப்பு நடத்தும். சரிங்களா? அதுதான் லோக்பால் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அடுத்தது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இந்தியா இஎஃப்டிஏ கையொப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மற்றும் 4 ஐரோப்பிய நாடுகளின் தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த அமைப்பு பேர் இங்கிலீஷ்ல யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பிய யூனியனில் இணையாத நாடுகளுக்கான அமைப்பாக ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு கடந்த 1960ல் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த இஎஃப்டிஏ அப்படிங்கிற அமைப்புல இருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில இருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்ல வராங்க. ஸோ அந்த அமைப்பு அப்படிங்கிறது 1960ல உருவாக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்லாந்து, லேச்சஸ் லிக் லீச்சென்ஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லீக்டென்ஸ்டைன் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க. லீச்சென்ஸ்டைன் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அடுத்தது நார்வே, சுவிட்சர்லாந்து இந்த 4 கண்ட்ரி. நார்வே, சுவிட்சர்லாந்து, லீச்சென்ஸ்டைன் அண்ட் ஐஸ்லாந்து. இவங்கலாம் தான் இந்த ஒரு கூட்டமைப்புல இருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது நம்ம கையெழுத்தாயிருக்கு. நமக்கும் இந்தியா ஐ மீன் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும். தடையற்ற வர்த்தகம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அதனால என்ன ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள 4 நாடுகளின் சந்தைகளில் கிட்டத்தட்ட அனைத்து இந்திய தயாரிப்புகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுவதோடு, பதப்படுத்தப்பட்ட வேளாண் பொருட்களுக்கு வரிச் சலுகைகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் கூட்ஸ்க்குலாம் வந்து வரிச் சலுகைகள் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் வரிகள் விதிக்கப்படும் இல்லையா? அந்த மாதிரியான வரிகள்லேருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது இந்திய பொருட்களுக்கு. அதே மாரி பதப்படுத்தப்பட்ட வேளாண் பொருட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாரியான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வரி சலுகைகள், சப்சிடிஸ் அப்படிங்கிறது குடுக்க போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் இந்தியாவுக்கு அதிகப்படியான ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த ஒரு 15 ஆண்டுகள்ல
முதலீடுகள் மட்டுமே பார்த்தோம்னா, ஒரு 10,00,00,000 10,000,00,00,000 அளவுல ஒரு முதலீடு அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள வரப்போகுது. $10,000,00,00,000 அளவுக்கு முதலீடுகள் அப்படிங்கிறது வரப்போது. ஒரு குறைந்தது ஒரு 10,00,000 வேலை வாய்ப்புகளாவது உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. ஸோ, அது ஒரு முக்கியமான செய்தியா நம்ம பார்க்கலாம். அடுத்தது குனோ தேசிய பூங்கா. மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய குனோ நேஷனல் பார்க். இங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது இங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தோம்னா, ஒரு புதுசா ஒரு 5 குட்டிகளை ஈன்ற சிவங்கி புலி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரி என்ன திட்டம் அப்படிங்கிறத பார்த்தா தான் இதுக்குள்ள போய் புரியும் நமக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் அழிந்து போன இனமான சிவங்கி புலிகளை மீண்டும் அறிமுகப்படுத்தும் பிரதமர் மோடியின் லட்சிய திட்டத்தின் கீழ் இந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது இந்தியாவில சீட்டா அப்படிங்கிற ஒரு இனம் அப்படிங்கிறது அழிஞ்சிருச்சுன்ற சொல்றாங்க. 1950கள்லயே இந்தியாவில சீட்டா அப்படிங்கிறது எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த சீட்டாவ மறுபடியும் இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஒரு 2 நாடுகள்ல இருந்து சீட்டாவ இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஷிப்மென்ட் பண்றாங்க. முதல் முறையா ஒரு பெரிய விலங்க ஓகேங்களா? சீட்டா மாரியான ஒரு கார்னிவோரஸ் விலங்க ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு கொண்டு வந்து வளர்க்கறது இதுதான் முதல் முறையா நடந்திருக்கும். திட்டம் செப்டம்பர் 17, 2022ல நம்ம பிரதமரோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் இந்த திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. செப்டம்பர் 17, 2022ல. அந்த திட்டத்தின் கீழ என்ன பண்றாங்க அப்படின்னா, நமீபியாவில் இருந்து 8 சிவங்கி புலிகள், 5 பெண் மற்றும் 3 ஆண். கடந்த 2022 செப்டம்பர் மாதமும், தென்னாப்பிரிக்காவில் இருந்து 12 சிவங்கி புலிகள், 7 ஆண் மற்றும் 5 பெண் கடந்த ஆண்டு பிப்ரவரியிலும் கொண்டுவரப்பட்டு, குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்டன. ஏன் குனோ தேசிய பூங்கா அப்படின்னா, அந்த சிவங்கை புலிகள் வளர்வதற்கான உகந்த சூழல், அதுங்க சாப்பிடக்கூடிய அந்த பிரே சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரே அதிகமா இருக்கிறது. ஆப்பிரிக்கால இருக்க மாதிரியான ஒரு தட்பவெப்பநிலை. இதெல்லாம் தான் இதெல்லாம் ஒரே மாதிரி ஏறக்குறைய ஒரே மாரி இருந்தனால தான், மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கியூனோ நேஷனல் பார்க் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம, ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறதும் கியூனோ நேஷனல் பார்க்ல தான் வந்து இந்திய அரசாங்கம் செயல்படுத்தியிருக்கும். அது ஒரு வெற்றிகரமான திட்டமா இருந்திருக்கும். அதுவும் ஒரு காரணமா தான் இருந்துச்சு. சரிங்களா? சரி ப்ராஜெக்ட் சீட்டாவும் நம்ம இங்கேயே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நெறையா நேஷனல் பார்க் இதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் கியூனோ நேஷனல் பார்க் தான் குடுத்திருப்பாங்க. ஸோ இதற்கிடையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு காரணங்கள்னால அந்த கொண்டு வரப்பட்ட 20 சிவங்கி புலிகள்ல ஒரு 7 சிவங்கி புலிகள் வந்து இறந்து போயிருக்கும். ஓகேங்களா? அந்த அடாப்டபிலிட்டி இருந்திருக்காது. சில சிவங்கி புலிகளுக்கு. இருப்பினும் நமக்கு இப்ப பார்த்தோம்னா, அந்த 7 இறந்து போன 7 சிவங்கி புலிகள தவிர்த்து, மத்த பெண் சிவங்கி புலிகள்லாம் பார்த்தோம்னா, நமக்கு குட்டிகள போட ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில ஜாவ்லா அப்படிங்கிற அந்த பெண் சிவங்கி புலி தான் முதல்ல குட்டிகள போட்டிருக்கும். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள போறோம். ஓகேங்களா? தென்னாப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு சிவங்கி புலி, பெண் சிவங்கி புலி, காமினி அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த காமினி 5 குட்டிகள ஈன்றிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது 20 சீட்டால ஆரம்பிச்சது. ஓகேங்களா? 12 பிளஸ் 8 ஓகேங்களா? நமீபியாவிலிருந்து 8, தென்னாப்பிரிக்காவிலிருந்து 12, 20ல ஆரம்பிச்சது. அதுல 7 இறந்து போயிருக்கும். ஓகேங்களா? 13ங்கிற எண்ணிக்கைக்கு வந்திருக்கும். ஆனா மத்த சிவங்கி புலிகள் குட்டிகள போட ஆரம்பிச்சனால, இப்ப மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 26ஆ உயர்ந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இனிமேல் உயர்ந்துட்டே தான் இருக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமா உயரும். சரிங்களா? சப்ஸ்டான்ஷியல் இன்கிரீஸ்ங்கிறது இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப் இன்கிரீஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த திட்டம் வெற்றியடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அ ஒரு இண்டிகேஷனா இருக்கு. சரிங்களா? ஸோ அததான் இந்த ஒரு திட்டத்துக்கு கீழ பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா, இங்க நமோ ட்ரோன் சகோதரிகள் அப்படிங்கிற திட்டம். இது ஃபர்ஸ்ட்டு திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் என்ன செய்தி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ மகளிர் சுய உதவி குழுக்கள், இங்கிலீஷ்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிறது சொல்றோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய சில மகளிர் சுய உதவி குழுக்கள தேர்ந்தெடுத்து, அதில இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கு இந்த ட்ரோன் அதனுடைய இயக்கம், அதை சார்ந்த பயிற்சி அப்படிங்கிறது குடுக்கக்கூடியது தான் இந்த நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஹிந்தியில
இங்கிலீஷ்ல நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மகளிர் சுய உதவி குழுக்கள தேர்ந்தெடுத்து, சில குழுக்கள தேர்ந்தெடுத்து, அதில இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சிகள் வழங்க போறாங்க. அந்த ட்ரோன் பயிற்சிகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, வேளாண் துறையில அந்த ஒரு பயிற்சிய செயல்படுத்துறதுக்காக. நமக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள் தெளிப்பதற்காக இந்த ஒரு திட்டத்த அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும்னா, ஆகஸ்ட் 15, 2023 ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தின அன்னைக்கு நம்ம பிரதமர் வந்து செங்கோட்டையில நின்னு குடியரசு ஐ மீன் சுதந்திர தின உரை அப்படிங்கிறத நிகழ்த்துவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பிரதமருமே அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச், ஐ-டே ஸ்பீச் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல தான் நமக்கு இந்த ஒரு திட்டத்த பத்தின அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகுது. அதுக்கப்புறமா நிதி ஒதுக்கப்பட்டு பயிற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். இந்த பயிற்சியோட ஆரம்பிச்சு கொஞ்சம் முடிவின் பயிற்சி முடிஞ்சிருச்சு. அதனுடைய செயல் விளக்கம் ஓகேங்களா? அது பிராக்டிகலா பிரதமருக்கு பண்ணி காட்ட போறாங்க. அந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு டெல்லியில நடக்க போகுது. சரிங்களா? அதன் அடிப்படையில இந்த ஒரு திட்டத்த பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ திட்டத்தின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோக்கம். இத்திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுய உதவிக் குழுக்களுக்கு வரும் 3 ஆண்டுகளில் 15,000 ஆளில்லா விமானங்கள் வழங்கப்படும். ஓகேங்களா? 15,000 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத குடுக்க போறாங்க. சப்சிடி பேஸ்டு தான் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தான் 80% ஆஃப் த ஃபண்டிங்க கவர் பண்ண போறாங்க. ஸோ அவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்க்கு போகாம, என்ன இந்த திட்டத்துக்கு கீழ பண்ண போறாங்க? அத மட்டும் நம்ம பார்த்துருவோம். இந்திய வேளாண் துறையில் பயிர் மதிப்பீடு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் பயிர்களுக்கான ஊட்டச்சத்துக்களை தெளித்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு ஆளில்லா விமானங்களின் பயன்பாட்டை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. ஸோ இதுதான் முக்கியமான அப்ஜெக்டிவ் சரிங்களா? இதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதிலயும் பெண்கள கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில, கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய சுய உதவிக் குழுக்கள், அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சிகள் அளிக்கிறது மூலியமா, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், ஒரு பொருளாதார அ ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அவங்களும் விமன் எம்பவர்மென்ட் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிறத நம்மளால கொண்டு வர முடியும். அ இது நம்ப மாநிலங்கள்லயும் இந்த ஒரு விஷயம் நடக்கும். குறிப்பா நமக்கு சென்ட்ரல் இந்தியால வந்து இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்க்கு கீழ நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு புரட்சிகரமான திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. சரிங்களா? ஸோ விமன் எம்பவர்மென்ட் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அப்ஜெக்டிவ இந்த ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? ஸோ அதுதான் இந்த நமோ ட்ரோன் தீதி அல்லது சகோதரி அப்படிங்கிற இந்த திட்டம். கடைசியா பார்த்தோம்னா, நமக்கு அதோட செய்திகள் முடியுது. ஸோ இன்னைக்கு செய்தித்தாள பொறுத்தவரைக்கும் சில இம்பார்ட்டன்ட்டான செய்திகள பார்த்தோம். எல்லாமே முக்கியமான செய்திகள் தான. எதையும் தவிர்த்து போக முடியாது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.